அதாவது இந்த மாசி மாதம் உங்களுக்கு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எண்ணிலடங்காத செல்வங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற தலம். அதாவது எதில் நீங்கள் கவனமாக இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, சொந்த பந்தங்கள் முதல் விஷயம், பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட அல்லது மாற்றி எழுதி கொள்வது, உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்கள் பையன் பேர் எழுதுறீங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் அப்பா எழுதி கொடுக்குறாரு, இந்த மாதிரி விவகாரங்களில் அந்த டாக்குமெண்டேஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் அதை சரிவர செஞ்சீங்கன்னா அதில் பிரச்சனை வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஃப்ரீடம், உங்கள் சுதந்திரம், அந்த சுதந்திரத்துக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருப்பாங்க. ரொம்ப உச்சத்துக்கு போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வினை இருக்குல்ல, எதிர்வினை, அதுக்காண்டி கிடைச்சே தீரும். இப்போ ஏற்கனவே துலாமை பொறுத்தவரையில் ஒரு காரிய வெற்றி அல்லது நீங்கள் செய்த விஷயங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். நீங்கள் எதிராளியை பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது எனக்கு தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னோடய வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாகவே செஞ்சு முடிக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா பந்துக்கள் விரோதமாகக்கூடிய மாதம், பணம் பல வகையிலும் வந்து செலவு செய்யக்கூடிய மாதம். இதுதான் ரெண்டு விஷயம், வரவும் உண்டு செலவும் உண்டு. ஏன்னா இப்போதைக்கு உங்கள் ராசி தன்மை, அதாவது லாபஸ்தானாதிபதியே நேரடியாக 5ஆம் இடத்துல இருக்கிறார், 4 கிரக சேர்க்கை. அதுன்றது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய ராசியுடைய லாபஸ்தானம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகுது. அப்போது பூர்வீக சொத்துக்களால் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாவே இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும்.